வந்து யமுனா வந்து என்ன பண்ணுறாங்க, நகையெல்லாம் கொடுக்குறாங்க யமுனாக்கு. ஆனா வந்து என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து அத வாங்க மறுக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாரும் வந்து தவிக்கிறாங்க. அம் காவேரி என்ன பண்ணுறாங்க, "ப்ளீஸ் நிவின்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் தெரியாது. இந்த நகைய வந்து கழட்டினா தான் நான் யமுனாவ கூட்டின்னு போவேன்றாரு." அதனால வேற வழி இல்லாம யமுனாவும் அந்த நகைய கழட்டிட்டு கிளம்புறாங்க. காவேரி, குமரன், பாட்டி 3 பேருமே வந்து யமுனா விட போறாங்க. அங்க வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க ஜெயா. "இந்த மாரி இவலாம் என் மருமக கிடையாது. இவலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டீங்க. இதெல்லாம் ஒரு கல்யாணம் நான் ஒத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா அடம் பிடிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப கோவமா நடந்துக்கிறாங்க. அதே மாரி வந்து யமுனா கிட்டயும் கோவமா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாரும் தவிக்கிறாங்க. அப்புறம் நிவின் கிட்ட சொல்லிட்டு வராங்க பாட்டி, "நீ தான்ப்பா காப்பாத்தணும். இந்த பொண்ண நல்லபடி பார்த்துக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க. இங்க வந்து நிவின் வந்து, "ஏம்மா இப்படிலாம் பண்றீங்க? பாவம் அவங்க அவங்க என்ன பண்ணாங்க தப்பு?" அப்படின்னோனே, "இவள பெத்தாங்களே அதான் பெரிய தப்பு" அப்படின்றாங்க. உடனே வந்து யமுனா பார்த்து அழறாங்க. அடுத்து வந்து யமுனாவ பார்த்து சொல்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ நல்லா இங்க நிம்மதியா வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது நடக்கவே நடக்காது. உன் வாழ்க்கையில நிம்மதின்றது இனிமேட்டு கிடையாது. என் புள்ளைய வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நிம்மதியா வாழ முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து அவங்கள திட்டுறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க யமுனா. அடுத்து யமுனா வந்து பேசுறாங்க. நம்ம வந்து நிவின் கிட்ட, "நிவின் பாருங்க உங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு" சொல்லிட்டு. "அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் நீ எதிர்பார்க்கலையா? எங்க அம்மா பத்தி தான் தெரியும்ல உனக்கு. புதுசா நம்ம பார்க்குற மாதிரி பேசுற. இங்க பார், நான் எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்காக உன்ன அவங்க வந்து ஏதாவது பண்ணுறதுக்குலாம் நான் விட மாட்டேன். மோஸ்ட்லி எங்க அம்மாகிட்ட நான் பேச பார்க்குறேன். உன் வேலைய பாரு" அப்படி சொல்றாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ராகினி வந்து வேணும்னே வந்து டீஸ் பண்றாங்க யமுனாவ. யமுனா வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க. "பார்த்தல்ல எங்க அத்தை எப்படி கெத்து காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீட்லலாம் நீ வாழ முடியுமா? வாழக்கூட முடியாது உன்னால. ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அத்தை வச்சு தான் இந்த வீட்ல வந்து சட்டம். நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ கல்யாணம் பண்ணினா இந்த வாழ்க்கைய நீ வாழ்ந்துருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறாங்க. அத கேட்டு யமுனா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடயே இருக்காங்க. நம்ம காவேரி விஜய் கிட்ட சொல்லி புலம்புறாங்க. விஜய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரிய, "இங்க பாரு காவேரி, சும்மா வந்து வீட்லயே இருந்தா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வா வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து காவேரிக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து விஜய் வாங்கி தராரு. "இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?" "எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்றாங்க. காவேரி வந்து விஜயோட தோள் மேல சாய்றாங்க. உடனே சொல்றாங்க, "ரொம்ப சாரிங்க. உங்கள நான் இதுவரைக்கும் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன்ல" அப்படின்றாங்க. "இதுல என்ன இருக்கு?" அப்படின்னோனே, "யமுனா நல்லா இருப்பாள்லங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆவாதுல்ல. நீ யமுனா பத்தியும் வீட்ட பத்தியும் யோசிக்காத காவேரி. கொஞ்சம் நம்மள பத்தியும் யோசிக்கலாம்ல" அப்படின்னோனே உடனே சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி, உனக்கு என்ன மாரி வந்து விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே வராரு. "எங்க கூட்டின்னு போறீங்க?" அப்படின்னோனே, "உன்கிட்ட உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் கூட்டின்னு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆல்ரெடி வாங்குன அந்த வீட்டுக்கு வந்து அந்த பெரிய வீட்டுக்கு வந்து கூட்டின்னு போறாரு. "இதில இன்டீரியர் ஒர்க்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லு பண்ணிடலாம்" அப்படின்னோனே, "சரிங்க இந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் எதுக்கு கேட்குறீங்க? ஐடியாஸ்லாம் நிறைய கேட்டா தானே புரியும்" அப்படின்னோனே, "இந்த வீடு உண்மையிலே நல்லா இருக்குல்லங்க" அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி நிறைய ஐடியாஸ்லாம் சொல்றாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தோனே என்ன பண்றாரு, விஜய் வந்து, "சரி காவேரி, நீ சொன்ன ஐடியாஸ் எல்லாமே வந்து இந்த மேனேஜர் கிட்ட சொல்லிடு. அவர் வந்து இந்த இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்துப்பாரு. காவேரி சொன்ன ஐடியாஸ்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ண காட்டுறாரு. உடனே அந்த மேனேஜர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, விஜய் வந்து சொல்றாரு, "காவேரி, உனக்காக பர்த்டேக்காக பர்ச்சேஸ்க்காக போனோம் வரியா?" அப்படின்னோனே, "இல்லைங்க எனக்கு வேண்டாம்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் தெரியல, நீ வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லியிருக்காரு. "கண்டிப்பா உனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி தர சொல்லி, வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படி கூட்டின்னு போறாரு. இங்க காவேரிக்கு வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வாங்குறாரு. "காவேரி நீ இத எடுத்துக்கோ. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கும்னு" வச்சு வச்சு பார்க்குறாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. "உண்மையிலேயே என் பர்த்டேவ நீங்க ரொம்ப நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னோனே, "ஆமா காவேரி ப்ளீஸ் எனக்காக" அப்படின்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு காவேரி ஓகே சொல்றாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து அள்ளி அள்ளி வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் குடுக்குறதும், அதே மாரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி குடுக்குறதும், அதே மாரி அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத பார்த்து காவேரி அப்படியே நெகிழ்ச்சி அடையறாங்க. யமுனா என்ன பண்றாங்க, ரொம்ப தவிச்சு போறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கூட வந்து கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. யாரும் சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. யமுனாக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு. எப்படி கேட்கறதுன்னும் தெரியல. நிவின் கிட்ட போயிட்டு, "நிவின் சாப்பிடலாமா?" அப்படின்றாங்க. சரி, "நீ இன்னும் சாப்பிடலையா?" அப்படின்னு. "இல்ல நிவின்" அப்படின்னோனே சாப்பாடு போட்டு குடுக்குறாரு. அத பார்த்துட்டு ஜெயா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "முதல்ல நீ சாப்பிடணும்னு நினைக்கிறியா? இங்க இருக்கிறவங்கலாம் சாப்பிட்டு தான் நீ சாப்பிடணும். அது கூட உனக்கு சொல்லி தரலையா வீட்ல?" அப்படின்னு நம்மலாம் பேசுறாங்க. அத கேட்டு யமுனா அழறாங்க. அடுத்து வந்து யமுனா வந்து சொல்றாங்க நிவின் கிட்ட, "நிவின் பேசாம நம்ம வந்து நீங்க இருந்தீங்கல்ல அந்த ரூமுக்கே போயிடலாமா நிவின்?" அப்படின்றாங்க. "ஏன் இங்க எங்க அம்மாவ சமாதானப்படுத்திட்டு எங்க அப்பா அம்மாவ அதுக்கப்புறம் தான் போக முடியும்னு" சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "இல்ல நிவின், என்னால இங்க இருக்க முடியும்னு தோணல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிவின். ப்ளீஸ் நிவின்" சொல்லிட்டு கைய பிடிக்கிறாங்க. கைய உதறி விடுறாரு. "இங்க பார், என்கிட்ட பேசு. அதுக்கப்புறம் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. நான் வேணா நிறைவேத்தி வைக்கிறேன். இந்த மாரி என்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. யமுனா அழுதுட்டு இருக்காங்க. இது ஒரு முடிவு.